மனைவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக உயிரை மாய்த்து கொண்ட ஐடி ஊழியரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கே நகர் மத்திய பொதுப்பணித்துறை ஊழியர்கள் குடியிருப்பில் வசித்து வருபவர் ஆர்த்தி. சென்னையில் உள்ள ராணுவ அலுவலகத்தில் ஊழியராக பணிபுரிந்து வரும் நிலையில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த அஜித் என்பவரோடு திருமணம் முடிந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 3.5 வயதில் ஒரு குழந்தையும் இருக்கிறது. இந்த நிலையில் திருமணமாகி பிரசவத்தின் போது அரும்பாக்கத்தில் உள்ள தாய் வீட்டுக்கு சென்ற ஆர்த்தி தொடர்ச்சியாக அங்கே தங்கியதாக கூறப்படுகிறது. வாரத்தில் 2 நாள் மட்டும் தனது வீட்டுக்கு வந்து கணவருடன் இருந்துள்ளார். இதனால் அடிக்கடி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஆர்த்தியை அஜித் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக கே நகர் காவல் நிலையத்தில் ஆர்த்தி புகார் அளித்துள்ளார். இதனால் இருவரையும் அழைத்து பேசிய போலீசார் சமரசம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். இதனால் விரக்தி அடைந்த அஜித் தனது செல்போனில் தனது மனைவி பிரிந்து இருப்பது தொடர்பாக வீடியோ பதிவிட்டுவிட்டு தற்கொலை செய்து கொள்வதாக கூறிவிட்டு கடந்த 27ஆம் தேதி மாலை கோட்டூர்புரம் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டூர்புரம் காவல்துறையினர் பலத்த காயமடைந்த அஜித்தை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர் சிகிச்சையில் இருந்த அஜித் சிகிச்சை பலனின்றி நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் ஆற்றில் குதிப்பதற்கு முன்பாக பேசிய வீடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில், எனது தாய் தந்தையை பார்த்து கொள்ளுங்கள், இதற்கு மேல் எனக்கு வாழ பிடிக்கவில்லை, எனது மரணத்திற்கு மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினரே காரணம், அம்மா அப்பா மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பேசியுள்ளார். தொடர்ந்து உயிரிழந்த அஜித்தின் உடல் பிரேத பரிசோதனை செய்த பின் சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு எடுத்து செல்லப்பட்டது. மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஐடி ஊழியர் தற்கொலை செய்து கொள்வதாக வீடியோ பதிவிட்டு தற்கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கோட்டூர்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.